எப்படி இந்த கட்சியினுடைய ஒரு உண்மையான தொண்டராக நீங்கள் இருக்கிறீர்கள் அனைவரும் பார்ப்பார். அதனால் நீங்கள் ஒரு வழிகாட்டியாக அந்தந்த பகுதியிலே திரள வேண்டும். அது மாவட்டமாக இருக்கலாம், மண்டலாக இருக்கலாம், அது மாநிலங்களாக இருக்கலாம். நீங்கள் வருகின்ற நேரத்தில் ஒரு இன்ஸ்பயர்ட் லீடர்ஷிப் என்று சொல்வார். அதிகமாக நேரம் எடுக்காமல் ஒரு சிறிய கதையை மட்டும் சொல்லிவிட்டு நான் என் இருக்கைக்கு சென்று விடுகின்றேன். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவருடைய வாழ்க்கையை மட்டும் நான் இப்போது ஒரு 5 நிமிடம் உங்கள் முன்னால் சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய ஒரு ஆசை. 1950 குஜராத் மாநிலத்திலே பிறந்த ஒரு மனிதர். அவருடைய குடும்பம் இந்த செக்கிலே எண்ணெய் ஆட்டி அந்த எண்ணெயை விற்கின்ற ஒரு குடும்பம். காஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜாதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு சமுதாயத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவருடைய தந்தை தாய் வீட்டிலே இந்த பசுவின் சாணம், எருமையின் சாணம் என்ன இருக்கிறதோ அதை காய வைத்து அதன் மூலமாக அடுப்பை எரித்து சமையல் செய்யக்கூடிய ஒரு நிலைமை இருந்தது. அவர் 9 வயது இருக்கும் பொழுதே சங்கத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை. லோக்கல் நடந்த ஒரு ஷாக்காவுக்கு சென்று கேட்கின்றார், நான் இங்கே வருகின்றேன் என்று. அப்போது அங்கிருந்த ஒரு மாஸ்டர், ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒருவர் அவரை எடுத்து அவரை சமநிலைப்படுத்தி அவரை ஒரு மனிதனாக மாற்றி ஒரு தலைவனாக உருவாக்குவதற்கு அந்த மாஸ்டர் அவர்கள் முழு பொறுப்பை எடுத்து அந்த ஸ்கூல் டீச்சர் எடுத்துக்கொண்டு வருகின்றார். ஒரு 16 வயது 17 வயது இருக்கும் பொழுது தந்தை தாயிடம் அனுமதி வாங்கிக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகின்றார். இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செல்ல வேண்டும் என்பது அவருக்கு ஆசை. வெஸ்ட் பெங்கால் ஆரம்பித்து உத்தரப்பிரதேஷ், பீகார், உத்தராகண்ட், இமாலயா முழுவதும் சுற்றி அவருடைய வீட்டுக்கு 1.5 வருடம் கழித்து வந்த நம்முடைய பாரத பிரதமர் ஒரு நாள் மட்டும் இல்லத்தில் தங்கிவிட்டு தாயிடம் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டு அடுத்த நாளில் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சங்க காரியாலயம் சென்று தன்னை முழு நேர பிரச்சாரக்காக மாற்றிக் கொள்கின்றார். அதன் பின்பு நடந்ததுதான் நமக்கு ஒரு இன்ஸ்பயர்ட் லீடர்ஷிப் என்று சொல்வது. எந்த வேலையை செய்தாலும் கூட நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பார்க்கும்போது நமக்கு தெரிகிறது, மிக உன்னிப்பாக, மிக தெளிவாக, அற்புதமாக செய்யக்கூடிய வல்லமை அவர். ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்க அப்படின்னா நரேந்திர மோடிஜி அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணாருன்னா சேருக்கு இடையில் இருக்கும் இடைவெளி கூட சமமாக இருக்கும் என்று சொல்வார். நரேந்திர மோடிஜிட்டு இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுங்கன்னு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா நீ உட்கார்ந்து இருக்கிற சேருக்கு இடையில் இருக்கக்கூடிய லென்த்தும் ஒரு சேருக்கும் பின்னாடி சேரக்கூடிய லென்த்தை கூட சமமாக அளந்து சேரை போடக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருந்தது. அப்படித்தான் படிப்படியாக அந்த சங்கத்திலே வளர்ந்து 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 ஒரு பொறுப்பாக இருந்து எமர்ஜென்சி காலகட்டத்தை 1975 சங்க அதிகாரிகள் வேட்டையாடப்படும் பொழுது அனைவரும் கூட வேறு வேறு இடத்தில் இருந்தார். அதை ஒருங்கிணைக்கும் பொறுப்பு கூட நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு இருந்தது. பின்னால் அதை ஒரு புத்தகமாக எழுதிய பெருமையும் அவருக்கு இருக்கிறது. எமர்ஜென்சி காலத்திலே RSS, எமர்ஜென்சி காலத்திலே சங்கம் என்று எழுதியிருக்கிறார். இந்த லைஃப் ஸ்டோரி ஒரு 20-30 வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் செய்கின்ற வேலையில் ஒரு தெளிவு, அது மட்டும்தான் நரேந்திர மோடிஜி அவர்கள், வேறு எதுவும் கிடையாது. ஆரம்ப காலம் 30-35 வருடம் தெளிவு 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 தெளிவாக ஒரு வேலையை செய்வார். எந்த பொறுப்பை கொடுத்தாலும் கூட சின்ன பொறுப்பு பெரிய பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டதில்லை. ஆரம்ப காலத்திலே கீழ்நிலையிலிருந்து ஆரம்பித்து படிப்படியாக மேலே வந்தவர். சின்ன சின்ன பொறுப்புகளை கொடுத்து அழகு பார்த்த சங்கம் பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுநேக ஊழியராக அனுப்பி வைத்தது. 1988 காலகட்டத்திலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்தவர் சின்ன சின்ன வேலைகளை செய்து நேரடியாக மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக பதவியேற்றவர். 6 வருட காலம் பொதுச் செயலாளராக இருந்து அமைப்பு பொதுச் செயலாளராக பதவி உயர்த்தப்பட்டு அமைப்பு பொதுச் செயலாளராக வேலை பார்த்தார் குஜராத்தில். அப்பொழுது செய்த வேலைதான் நம் அனைவருக்குமே இப்போது பொருந்தும். குஜராத்திலே அந்த 11 வருட காலம் நரேந்திர மோடிஜி அவர்கள் செல்லாத ஒரு பூத்து கிடையாது, பார்க்காத ஒரு கிராமம் கிடையாது, பார்க்காத மனிதர்கள் கிடையாது. இப்போது சென்று நம்முடைய பாரத பிரதமரிடம் குஜராத் வரைபடத்திலே எந்த ஒரு பூத்தை, எந்த ஒரு பகுதியை நீங்கள் அடையாளம் செய்து காட்டினாலும் கூட அந்த ஏரியாவினுடைய பூத்தினுடைய காஸ்ட் காம்பினேஷன், என்ன ஜாதி எப்படி இருக்கின்றார்கள், முக்கியமான மனிதர்கள் யார், கடைசி 10 எலெக்ஷன்ல ஓட்டிங் பேட்டர்ன் என்று சொல்லக்கூடிய துல்லிமை படைத்த ஒரு வல்லமை படைத்த ஒரு மனிதர். அதன் பின்பு அங்கே இருந்து குஜராத்திலே அவர் செய்த முதல் சாதனை என்பது உள்ளாட்சி தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெற செய்தது. 11 வருட காலம் அவருடைய உழைப்பு. உள்ளாட்சி தேர்தலில் அதிகமாக பாரதிய ஜனதா கட்சி பின்னால் ஆட்சி அமைத்து பின்னால் அவர் பதவி உயர்த்த பெற்று அகில இந்தியாவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளராக 1999 2001 வரை 2 வருட காலம் இப்போ சந்தோஷி அவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கின்றாரோ அந்த பொறுப்பிலே நரேந்திர மோடி அவர்கள் 1999 அக்டோபர் 2001 வரை இருந்தார்.
ஒரு நாள் நம்முடைய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கூப்பிடுகின்றார் நரேந்திர மோடிஜி அவர்களுக்கு, நீ டெல்லிக்கு வந்து அதிகமாக உருளைக்கிழங்கு சாப்பிட ஆரம்பித்து விட்டாய், உன்னை வேறு மாநிலத்துக்கு மாற்றுகின்றேன், அங்கே போய் நீ வேறு உணவு உண்ண வேண்டும். நம்முடைய சங்கத்தில் எப்போதும் ஒரு சின்ன குறிப்பு தான் கொடுப்பார்கள், உண்மையை சொல்ல மாட்டார்கள். அடுத்த நாள் காலையிலே குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நீ பொறுப்பேற்க வேண்டும் என்று ஆணை வந்தவுடன் குஜராத்துக்கு பொறுப்பேற்று அதன் பின்பு 2001 2014 வரை 14 ஆண்டுகள் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்தார். எந்த வேலையை செய்தாலும் நுணுக்கமாக, உன்னிப்பாக, தரோ சப்ஜெக்ட் நாலேஜ், இதற்காக அந்த வேலையை செய்கின்றோம், அதன் மூலமாக என்ன மாற்றம் வரும் என்பதை தெரிந்திருந்தால் ஒரு 3 வருடத்திலே துறை சார்ந்த IAS அதிகாரிகளை விட அதிகமாக அந்த துறையை பற்றி தெரிந்து கொண்ட ஆர்வம் இருந்தார். படிக்காத புத்தகங்கள் கிடையாது. இப்போது கூட குஜராத் பிஜேபி ஆஃபீஸ் அகமதாபாத்தில் அவர் சொல்வார்கள், எல்லா புத்தகத்திலும் கூட நரேந்திர மோடி அவர்கள் ஒரு குறிப்பு வைத்திருப்பார்கள். ஒரு சின்ன பென்சிலில் அந்த புத்தகத்தை திறந்து பார்த்தீங்கன்னா கடைசி பேஜில் அவருடைய குறிப்பு இருக்க வேண்டும். அதையெல்லாம் செய்து செய்து செதுக்கிய மனிதன் என்று பாரத பிரதமராக 7 வருட காலமாக இருக்கின்றார். தமிழ்நாட்டிலே இதை நாம் அனைவரும் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். இது உங்களிடத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த கதையை நாம் பேசுகின்றோம். ஏனென்றால் ஒரு பொறுப்பில் இருக்கின்றீர்கள். பொறுப்பில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் மூலமாக அது உங்களுக்கும் ஒரு கிரெடிட், கட்சிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நுண்ணறிவை நீங்கள் கட்சி வளர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும். ஒரு கட்சி நீங்கள் வேலை செய்யும் பொழுது உங்களுடைய பூத் எப்படி இருக்கிறது, பூத்தில் இருக்கக்கூடிய ஜாதி அமைப்பு எப்படி இருக்கிறது, பூத்தினுடைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கிறது, பூத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் யார், யாரை நாம் சந்திக்க வேண்டும், எப்படி அவர்கள் ஓட் செய்வார்கள், ஹிஸ்டாரிக்கலி ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி இருக்கிறது என்பதை உணர்ந்து செய்ய வேண்டிய காலகட்டாயத்திலே பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. தாமரை மலராது என்று நினைக்கக்கூடிய தமிழகத்திலே நம்முடைய முருகன்ஜி அவர்கள் 4 தாமரைகளை நம்ம கொடுத்திருக்கின்றார். இப்போது 4 என்பது அடுத்த இலக்குக்கு தாவ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். ஏனென்றால் கதவை திறப்பது கடினமான வேலையை அனைவரும் செய்துவிட்டார்கள். கஷ்டப்பட்டு அந்த கதவை திறந்து 4 பேருக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போது 4லிருந்து 150 என்பது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏனென்றால் கதவு திறந்தாச்சு, டோர் ஓப்பனாக இருக்கு, உள்ள கொண்டு வர்றதுதான் பிரச்சனை. திருப்புராவிலே 5 வருடத்திற்கு முன்பால் நம்முடைய வாக்கு 1.52% இருந்த திருப்புரா நாம் 5 வருடம் கழித்து ஆட்சி கட்டளை அமரும் பொழுது 52.4% இருந்தது. நீங்க பார்த்தீங்கன்னா 51% வாக்கை 5 வருடத்தில் பெற்றிருக்கின்றோம். அதே போல தெலுங்கானா, அதே போல அசாம், அதே போல ஒரு மாநிலமாக எடுத்துக்கொண்டு பேசலாம். அதை தமிழகத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் இந்தியா முழுவதும் சுற்றக்கூடிய ஒரு தன்மை, ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதனால் அந்த பொறுப்பை மிக லாகுவாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நரேந்திர மோடிஜியை போல எடுத்துக்கொள்ளுங்கள். நரேந்திர மோடிஜியை போல இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன பொறுப்பு, பெரிய பொறுப்பு கிடையாது. இந்த பொறுப்பை நுண்ணறிவுடன் மிக அற்புதமாக நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள். செய்து கட்சிக்கு பெருமையை கொடுங்கள். ஏனென்றால் இந்த கட்சி அடுத்த 5 வருடம் உங்க மேல நிறைய டிபெண்டன்சி இருக்கு, நிறைய உங்க மேல டிபெண்டன்சி. ஏனென்றால் உங்களை தலைவர்களாக இந்த கட்சி அடையாளம் கண்டுவிட்டது. இப்போது உங்களை வளர்க்கக்கூடிய பணியில், உங்களை செதுக்கக்கூடிய பணியிலே இந்த கட்சி இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. அதனால் நீங்கள் அடுத்த கட்ட தலைவராக, மிகப்பெரிய தலைவர்களாக உருவாவதற்கு இதை ஒரு படிக்கல்லாக எடுத்துக்கொண்டு அந்த இதை நீங்க காட்டணும். அதை நீங்க சீரியஸாக எடுத்துக்கிட்டு அந்த வேலையை நீங்க செய்யணும். நரேந்திர மோடிஜி அவர்களை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கொண்டு இந்த நுண்ணறிவு, நுட்பம், தன்மை அதை கொண்டு வந்து இந்த பொறுப்பிலிருந்து கட்சிக்கு அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அதே போல அமித்ஷாஜி, கடைசி ஒரே நிமிடம், அமித்ஷாஜி அவர்கள் கொடுத்த முதல் பொறுப்பு என்பது MLA கிடையாது. முதல் பொறுப்பு என்பது குஜராத் பினான்ஸ் கார்பரேஷனுடைய சேர்மன். குஜராத் பாஜக அவர்களுக்கு அந்த பொறுப்பை தான் கொடுத்தார்கள். அவர் அந்த இடைத்தேர்தலில் போட்டியிட்டு MLA ஆவதற்கு முன்பாக அவர் கிடைத்திருந்த பொறுப்பு குஜராத் பினான்ஸ் கார்பரேஷனுடைய சேர்மன் பொறுப்பு. லாஸிலே சென்று கொண்டிருந்த அந்த கம்பெனியை 5 வருடத்திலே மாற்றியமைத்து 550 கோடி ரூபாய் ப்ராஃபிட் செய்தவுடன் கட்சி தலைவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு யார் இவர், எதற்காக இந்த மனிதர் இப்படி ஒரு வல்லமை கொண்ட மனிதராக இருக்கின்றார்கள் என்று ஒரு இடைத்தேர்தல் நடந்த பொழுது அமித்ஷாஜிக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. மணிநகர் பக்கத்தில் தொகுதியில் அதிலே வெற்றி பெற்று மோடிஜியிடம் அவருடைய வல்லமையை காட்டி, அவருடைய ஆளுமையை காட்டி ஒரு பொறுப்பாக இருந்து கடைசி 3வது கேபினெட்டிலே 7-8 துறையுடைய மந்திரியாக இருந்தார். ஹோம் டிபார்ட்மெண்ட், லா டிபார்ட்மெண்ட், நீங்க என்ன வேணாலும் வச்சுக்க, எல்லாம் பெரிய இது. அதனால் அப்படித்தான் இந்த கட்சி உங்களை பார்க்கிறது. அதனால் நண்பர்கள் இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த பொறுப்பிலே உங்களுடைய வளர்ச்சியை காட்டி, உங்களுடைய ஆளுமையை காட்டி, கட்சி உங்களை அங்கீகாரம் செய்யும் அளவுக்கு உங்களுடைய தலைமை பண்பை எங்களுக்கு காட்டி
காட்டி அடுத்த கட்டத்துக்கு இந்த கட்சியை எடுத்து செல்ல வேண்டிய பணி உங்களுடைய தோள் மேல் இருக்கிறது. இது கஷ்டமான பணி, இது லாகுவான பணி கிடையாது. நீங்கள் செய்வீர்கள் நம்பிக்கை இருக்கிறது. வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றியை சொல்லி ஒரு புது உத்வேகத்தை நீங்கள் காட்ட வேண்டும் என்று உங்களிடம் வேண்டுகோள் விடுத்து, அதே சமயத்தில் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இப்போது நேரடியாக இணைப்பு பாலமாக இருக்கின்றார்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகளை நேரடியாக நீங்கள் அமைச்சரிடம் எடுத்து சென்று துறை சார்ந்த தீர்வுகளை அமைச்சரிடம் நீங்கள் வாங்கி அதன் மூலமாக ஒரு ஸ்டாம்பை விட்டுட்டு வரணும். இப்போ சிபிஆர் ஒரு ஸ்டாம்பை விட்டுட்டு வந்திருக்கார். காயர் போர்டு பொறுப்பு இருக்கும் பொழுது நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் காயர் போர்டினுடைய சேர்மனாக பொறுப்பேற்கும் பொழுது 1000 கோடி ரூபாய் அதனுடைய மொத்த எக்ஸ்போர்ட் காயர் போர்டில் வந்திருக்கிறாங்க. அதை 3 வருடத்திலே 2400 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட டபுளிங்கே தாண்டிட்டார். 2.49. இது எந்த பிரைவேட் கம்பெனிலையுமே நடக்காத ஒரு நிகழ்வை ஒரு அரசாங்கம் சார்ந்த நிறுவனத்திலே நடத்தி காட்டிய பெருமை. அதனால தான் அடுத்தடுத்து பொறுப்புகள் வருகிறது. அதனால் நீங்கள் எல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு அற்புதமாக வேலையை செய்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பேரும் புகழும் உங்களுக்கு ஒரு